பராபவ வருடம் ஆடி மாதம் 13ஆம் நாள் 29/7/2026 புதன்கிழமை இரவு 8:05 மணி வரை பௌர்ணமி திதியும் மாலை 3:37 மணி வரை உத்திராடம் நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும், மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருகஸ்ரீடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக வழக்குகளை துவங்குவதற்கு உகந்த தினம், மருத்துவம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள், கட்டிட பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், புதன்கிழமை என்ற முறையில் பெருமாள் வழிபாடு செய்வது சகலவிதமான நலன்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், மூத்த சகோதர உறவுகளால் பிரச்சனைகள் ஏற்படுகிற அமைப்பு என்ன? பொதுவாக தனிநபர் ஜாதகங்களில் மூத்த சகோதர உறவுகளை சொல்லுகிற பாவகம் 11ஆம் பாவகம். அந்த 11ஆம் பாவகத்தோடு பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், ராகு 3ம் ஒரு சேர அந்த பாவகத்தை தொடர்பு கொள்வது, ஏதாவது 2 பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சனியோ ராகுவோ, செவ்வாயோ ராகுவோ இப்படியான சூழலில் அந்த 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது, இது போன்றதொரு தன்மைகள்ல அந்த 11ஆம் பாவகத்தில் அமர்ந்த கிரக தசா அமைப்புகள் நடக்கிற பொழுது மூத்த சகோதர உறவுகளால் ஒரு சிக்கலும் மன சங்கடங்களும் சாதகமில்லாத தன்மைகளும் ஏற்படும். இதை ஜனன ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தன்மையும் விரிவாக எடுத்துரைக்கும் என்ற முறையில் மேற்சொன்ன அமைப்புகள் இருக்கிற அன்பர்களுக்கு செவ்வாயும் இதே போல 6, 8, 12 மறைந்து ராகு சனியினுடைய தொடர்பை பெற்றிருக்கின்ற தன்மைகள் சகோதரர்களால் கடுமையான சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம் உறுதியாக உணர்ந்து கொள்வது மிக மிக அவசியம். மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மேசராசியினருக்கு எப்படிப்பட்டதான் ஒரு கிரக தொடர்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நாளில் பெரிய அளவிலான கிரக மாறுபாடுகள் எதுவும் இல்லை என்றாலும் பௌர்ணமி தினம் என்ற முறையில் கூடுதலாக ராசியின் யோகரான சந்திரன் அபாரமான முறையில் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார். சிக்கல்களை நீக்குகிற நாளாக, சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கிற நாளாக, குறிப்பாக புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் நிறைய உள்ள தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். பொதுவாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவு பெறும். 3ஆம் இடத்துல தனி புதன் ஆட்சி பெற்றிருப்பது, 4இல் சூரியன் குரு, 5இல் சுக்கிரன், விரயத்தில் சனி என எல்லா விதமான கிரக சூழலும் யதார்த்தமான தன்மைகளில் இருக்கின்ற தன்மைகளில் உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். எக்காரணத்தை கொண்டும் அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவது, குடும்ப ரகசியங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பதும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியம் முடியவில்லையே என்ற டென்ஷன் சில நேரங்களில் ஏற்படும். எதிர்பாராத வீண் செலவு உருவாகலாம். வீண் பழி ஏற்படக்கூடும் உங்கள் மீது வாய்ப்பு இருக்கிறது. எதிலும் கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் உஷாராக இருங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வதும் சிறப்பாக இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல், வாடிக்கையாளர்களோடு தேவையற்ற வாக்குவாதங்கள், மன சங்கடங்கள் போன்றவை உருவாகலாம். குறிப்பாக தொழில்துறை என்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்பட இருக்கிறீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த திடீர் பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். குழந்தைகளின் செயல்களால் மன வருத்தம் ஏற்படும், அது பின்னர் சரியாகும். பெண்மணிகளுக்கு எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கிற மனப்பக்குவம் ஏற்படும். அனைத்திலும் உயர்வுகளும் உறுதித்தன்மையும் சாதகமான சூழல்களும் நிறைந்த நாளாக மேசராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் ஆதாயம் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமைகிறது.
எல்லா விதமான எதிர்ப்புகளும் நீங்கி யதார்த்தமான சூழல் வெளிப்படக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும், பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு சந்தோஷமான சூழல் உள்ள தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பதும் சிறப்பு. ரிஷப ராசி என்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படி இருக்கிறது? இயல்பை விட மேம்பட்டதானதொரு சூழலோடு இருக்கிறது. எல்லா விதமான யதார்த்தங்களையும் புரிய வைக்கின்ற அமைப்பில் இருக்கிறது. குறிப்பாக 3 குடைய தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, புகழை கொடுக்கக்கூடிய பாவகாதிபதியான சந்திரன் இன்றைய நாளில் அபாரமாக இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். மிக பவர்ஃபுல்லான சூழலில் அவர் சஞ்சரிப்பது எல்லா விதமான இடையூறுகளையும் யதார்த்தமாக நீக்கும். எதிர்ப்புகள் விலகும். பொருளாதார நிலை உயரும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. வங்கி, ஆசிரியர் பணி, கூடுதலாக ஆடிட்டர் ஆபீஸ், ஐடி மற்றும் பத்திரிகை சார்ந்த துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஏற்புடைய நாளாக இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் குடும்ப உறவுகளுக்குள்ளும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் ஏற்படும். எல்லாவற்றிலும் சாதகமான சூழலே உண்டு. எதிர்ப்பவர்கள் விலகுவார்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடன் தொந்தரவுகள் விலகும். குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம், பணவரவில் திருப்திகரமான சூழல் ஆகியவை ஏற்படும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் முழுமையாக விலகும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி வியாபாரம் வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் பங்குதாரர்களாலும் அனுகூலம் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களின் செயல்திறன் மேம்படும். மேலதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. உறவுகள் வருகையும் அவர்களால் அனுகூலமான தன்மைகளும் ஏற்படும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சந்தோஷமான அணுகுமுறைகள் உண்டு. வீடு, வாகனம் வாங்குவது, விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயமான சூழல்கள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். மதிப்பு மரியாதையும் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும். இன்றைய நாள் எல்லாவற்றிலும் ஏற்றத்தையும் நல்லதொரு எதிர்பார்ப்புகளையும் கொடுக்கிற தினமாக ரிஷபராசி என்பர்களுக்கு அமைகிறது. குறிப்பாக அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றமுள்ள நாளாகவும், ரோகிணி நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், மிருகஸ்ரீட நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு புத்துணர்ச்சி மிகுந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். திக்பலம் பெற்றிருக்கிற ராசிநாதன் தனஸ்தானத்தில் தனாதிபதி வீட்டிருப்பது, 3இல் சுக்கிரன் இருப்பது, இன்றைய தினம் பௌர்ணமி சந்திரன் 2ஆம் இடமான தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது, எல்லா விதத்திலும் பொருளாதார நலனும் புகழும், அனைத்திலும் மேன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் அனைவராலும் மதிக்கப்படுகிற தன்மைகளும் அதிகமாக உள்ள தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் உயர்வுகளும் உற்சாகமும் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. ஏற்றம் உண்டு. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மன வருத்தங்கள் விலகும். மாற்றங்கள் ஏற்படும். பொருளாதார நலன் உயரும். பல வகையிலும் பலவிதமான அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. அவர்களால் அனுகூலமும் சந்தோஷமான நிகழ்வுகளும் ஏற்படும். நினைத்தது அனைத்தும் நடக்கும். குறிப்பாக நிம்மதியான அணுகுமுறைகளை நீங்கள் உணரக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. எந்த ஒரு வேலையில் ஈடுபடும் முன்பும் அதனால் ஏற்படும் நல்லது கெட்டதுகளை பற்றி ஆராய்ந்து அதன் பின்னரே அதை செய்யும் குணத்தோடு இருப்பீர்கள். வீண் அலைச்சல் விலகும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் விலகும். தேவையற்ற மனக்கவலை வந்து போகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமான சூழலை கொடுக்கும். குறிப்பாக எதிர்ப்புத்தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் நிறைவாக பூர்த்தியாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகத்தில் சற்று தடைகள் இருக்கிறது. வெளியூர் வெளிமாநில பயணங்கள் சற்று சிக்கலை கொடுக்கும். வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுக்கிற விவகாரங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பணியிடங்களில் உஷாராக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்புண்டு. எதிர்பாராத செலவு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடு சுறுசுறுப்பை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக மாணவர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும்.
இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசீட நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் உண்டு. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கு ராசிநாதன் இன்றைய நாளில் மிக அபாரமாக சஞ்சரிக்கிறார். முழுமை பெற்ற சூழலோடு கடகத்திற்கு முயற்சிகள் பலனளிக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். பொருளாதார மேன்மைகள் உண்டு. ராசியில் குரு ஏற்கனவே உச்சம் பெற்று தனாதிபதியோடு இருக்க ராசிநாதன் சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகி ராசியை பார்க்க ஏற்றமும் மேன்மையும் பொருளாதார சிறப்புகளும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அநேகம் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கும். திருமண உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். வரன் நல்ல விதமாக அமையும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில்துறையினருக்கு நல்லதொரு நம்பிக்கையான பங்குதாரர்கள் அமைவார்கள். மற்றவர்கள் ஒப்படைத்த வேலைகளை சரியாக பொறுப்போடு செய்து புகழ் பெற இருக்கிறீர்கள். தீர்க்க இயலாத சிக்கலான காரியங்கள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். மன சஞ்சலம் விலகும். மாற்றங்கள் ஏற்படும். அனுசரித்து போவீர்கள். அனைவரிடமும் வெற்றிகரமான உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்லதொரு உற்சாகத்தை கொடுக்கும். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் ஏற்படலாம். தேவையற்ற கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. திடீர் பண தேவை உருவாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் வியாபாரம் தொடர்பான அமைப்புகளில் வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு விலகும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் தேவையற்ற விமர்சனங்கள் பேச்சுக்கள் பேசுவதை தவிர்ப்பது சிறப்பு. பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருகிற சூழலில் அமையலாம். கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாள் இணைய வழி வருமானம் டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு சாதகமான சூழலை கொடுக்கும். பெண்மணிகள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது சிறப்பான தன்மையாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமை நிறைந்த நாளாக கடகராசி என்பவர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ராசியில் சுக்கிரன் சூட்சும வலுப்பெற்றிருக்கிறார். கூடுதலாக 5, 8 குரு 12 மறைந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையை பெற்றிருக்கிறார். வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போன்ற அனைத்து துறைகளிலும் நிறைவான ஆதாயத்தை முழுமையாக பெறுகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக மக நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றமும் அனுகூலமும் உண்டு. பூர நட்சத்திர அன்பர்கள் புதிய முடிவுகள் செயல்பாடுகள் எதையும் எடுப்பதை அறவே தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலும் அடுத்தவர்களுடைய உதவியை எதிர்பார்க்க மாட்டீர்கள். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களாகவே சமாளித்துக் கொள்வீர்கள். எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீர்கள். கோபமான பேச்சு, டென்ஷன் படிப்படியாக குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடை தாமதம் விலகும். சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் உருவாகும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களும் உண்டு. மனதளவில் மேன்மையான எண்ணங்களும் ஆன்மீக தொடர்புகளும் அதிகரிக்கும். பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் உருவாகும். திருமண தடை ஏற்பட்டு வந்த அன்பர்களுக்கு தடை நீங்கி வெற்றிகரமான முறையில் வரன் அமையும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிற அன்பர்கள் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள் மற்றும் பங்குதாரர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த நிதி உதவி தொழில் விரிவாக்கத்திற்கு மக நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும். பூர நட்சத்திர அன்பர்கள் புதிய முடிவுகளை தவிர்ப்பதே நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் பரபரப்பாக காணப்படுவீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நிறைவாக இருக்கும். இருந்தாலும் பணி நிரந்தரம், வேலை இடமாற்றம் போன்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப அளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேம்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆதாயமும் அனுகூலமும் சாதகமான தன்மைகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உள்ள நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம்
கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? கவனமாக இருப்பதன் மூலமாக காரிய வெற்றியை பெற இருக்கிறீர்கள். லாபாதிபதி வலிமையான சூழலில் இருக்கிறார், மாற்றத்தை கொடுக்க போகிறார், மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் கிடைக்க இருக்கிறது. கூடுதலாக முக்கியமான யோகர்கள் எல்லாம் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார்கள். குறை எதுவும் இல்லாத தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் கவலைகள் மறைகிற தினமாக இருக்கும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல் உண்டு. தொழில்துறையினருக்கு லாபத்தன்மை மேம்படும். மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டு. குறிப்பாக ஃபினான்ஸ், வங்கி மற்றும் நீதித்துறை சார்ந்த அமைப்புகளில் இருக்கிற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை வீண் செலவு செய்வதை தவிர்ப்பீர்கள். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பெண்களால் சற்று மன வருத்தம் உருவாகும். கவனமாக இருங்கள். பயணங்களின் மூலமாக அலைச்சலும் அதிருப்தியும் ஏற்படலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது சிறப்பு. ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உடல் ஆரோக்கிய நலன் கருதி உஷ்ண சம்பந்தமான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பதும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த பண தேவைகள் நீங்கும். கடன் விவகாரங்களில் கவனமாக இருங்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டியிருக்கும். இயந்திரம், நெருப்பு, ஆயுதம் பயன்படுத்துகிற இடங்களில் பணியாற்றுகிற அன்பர்கள் கவனமாக இருப்பது சிறப்பு. குடும்பத்தில் தேவையற்ற மனசங்கடங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது அனுகூலமான சூழலை கொடுக்கும். நண்பர்களால் ஆதாயம் உருவாகும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். வீடு வாகன யோகம் உண்டு. குழந்தைகளினுடைய செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்டமும் தேடி வரும். உறவுகளால் அனுகூலங்கள் உருவாகும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழலை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறனை மேம்படுத்தும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளும் கலைத்துறை என்பர்களும் நிறைவான ஆதாயத்தை பெறக்கூடிய நாளாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், அஸ்த நட்சத்திர என்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் கிரக செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? ஏற்றத்தையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் உற்சாகமான சூழலையும் உறுதித்தன்மையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் இருக்கிறது. பொருளாதார நலன் உண்டு. நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. நினைத்து பார்க்க முடியாத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். குறிப்பாக மனதளவில் உற்சாகம் மிகுதியாக இருக்கும். மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். சகலவிதமான சங்கடங்களும் நீங்குகிற நாளாக இன்றைய நாள் அமையிருக்கிறது. பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் உண்டு. வீடு வாகன யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். உற்சாகமான சூழலையும் உறுதித்தன்மையும் நிச்சயமாக நீங்கள் உணரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எல்லாவிதமான யதார்த்தமான நலன்களும் மேம்படும். கலை இலக்கியத்தின் மீது விருப்பமும் ஆர்வமும் அதிகரிக்கும். தெய்வீக ஈடுபாடு இருக்கும். தான தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நல்ல பலன்கள் நடக்கும். எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது நல்லதொரு நிறைவான பலனை கொடுக்கும். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும். பூர்வீக சொத்துக்கள் விற்பது வாங்குவதில் இருந்து வந்த சங்கடங்கள், தடை, தாமதங்கள் முழுமையாக விலகும். தான தர்ம காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவீர்கள். நீண்ட தூர பயணங்கள் நிம்மதியான அனுபவங்களை கொடுக்கும். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. விலை உயர்ந்த பொருட்கள் எடுத்து செல்கிற பொழுது உஷாராக இருப்பது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு காணப்படும். வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் இருக்காது. பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது சிறப்பு. எதிர்பாராத இடமாற்றம், சிலருக்கு உத்தியோக மாற்றம் போன்றவைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நிம்மதியான சூழலை கொடுக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். உறவுகளிடம் பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசுவதும் பழக்குவதும் நல்லது. பெண்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த அனுகூலங்களை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறனை மேம்படுத்தும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாக்கும். அரசியல்வாதிகளுக்கு தடை விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு வரவு மேம்படுகிற நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களும் எப்படி இருக்கிறது? ராஜ்யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பௌர்ணமி நிலையில்
உச்ச குருவின் தொடர்பை பெற்று 3ஆம் இடத்தில் அபாரமாக குருவின் தொடர்போடு சஞ்சரிக்கிறார். உயர்வான நிகழ்வுகள் உண்டு, உறுதியான செயல்பாடுகள் உண்டு, அனைவராலும் மதிக்கப்படுகிற சூழல்கள் உண்டு, எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் நிகழும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எதிலும் தயவுதாட்சண்யம் காட்டாமல் செயலாற்றுவீர்கள். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். ஆரோக்கிய நலன் மேம்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவு பெறும். கடன் தொல்லைகள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றுவீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட் இதுபோன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. தந்தை வழி தொழிலை பரம்பரையாக செய்கிற அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றுவீர்கள். தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடை நீங்கி நல்ல விதமாக நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். குறிப்பாக எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி விடுவார்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். பொருளாதார நிலை உயரும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். போட்டிகள் குறையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் நிறைவாக கிடைக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களின் உழைப்புக்கேற்ற நல்ல பலன்கள் உருவாகும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு நிறைவாக கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே விலகி விடுவார்கள். வீட்டில் சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். திருமண காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகமும் மதிப்பு மரியாதையும் மேம்படும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு சிறிய வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் உருவாகலாம். மாணவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. இளைஞர்களுக்கு, குறிப்பாக பருவ வயதில் உள்ள ஆண் பெண் நிர்வாளருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மாற்றம் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நல்லதொரு அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு குழப்பம் நீங்க போகிறது. அனுச நட்சத்திர என்பர்களுக்கு ஒற்றுமை நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். கேட்டை நட்சத்திர என்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளின் கிரக தொடர்புகள், கிரக இணைவுகள் எப்படி இருக்கிறது? புதுமையான அணுகுமுறைகளை முழுமையாக கொடுக்கிற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக தனிப்புதன் ராசியை பார்ப்பது, ராசிநாதன் அட்டமத்தில் இருப்பது, அட்டமாதிபதி சந்திரன் தனஸ்தானத்தில் பௌர்ணமி சந்திரனாகி இருப்பது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். தடைகளை விளக்கும். வெளியூர் பயணம் வெற்றிகரமாக அமையும். விரும்பியது அனைத்தும் கிடைக்கும். திருமண உறவுகளில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். புதிதாக பெண் பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு நல்ல விதமாக வரன் அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கடன் உபாதைகளால் சிறு சிறு மனசங்கடங்கள் ஏற்படும். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று அதிகமாக கவனம் செலுத்துவது சிறப்பான சூழலாக இருக்கும். இன்றைய தினம் எதற்கும் அஞ்சமாட்டீர்கள். நேர்மையாக செயலாற்றுவீர்கள். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பு நல்ல விதமான சூழலை கொடுக்கும். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கூடுமானவரை அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் சில நேரத்தில் ஏற்படலாம். உஷாராக இருப்பதும் சிறப்பினை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு அனுசரித்து செல்வது சிறப்பினை கொடுக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்கள் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை நகைக்கடை, அடகு கடை, கூடுதலாக இனிப்பு, மஞ்சள் வியாபாரம் சார்ந்த உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் திடீர் பிரச்சனைகள், மன வருத்தம் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு விலகும். குடும்பத்தில் உள்ள நபர்களினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுக்கலாம். கவனமாக இருங்கள். பெண்மணிகள் அலைச்சலை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். நிம்மதியான அணுகுமுறைகளும் நினைத்ததை சாதிக்கிற வல்லமையும் நிறைந்த தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு பொருளாதார உயர்வுகள் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு நன்மை நிறைந்த தினமாகவும், போராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு உயர்வும் உற்சாகமும் உறுதித்தன்மையும் நிச்சயமாக மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் சிறப்புகளோடு கூடிய நாளாக அமையப் போகிறது. சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும். மாற்றங்கள் உருவாகும். மனதளவில் யாருக்கும் எந்தவிதமான இடையூறுகளும் நினைக்க மாட்டீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள்.
மனைவி வகை உறவுகளால் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. தாயாரினுடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். புதிய தொழில் பங்குதாரர்களும் நல்ல விதமான நண்பர்களும் அமைவார்கள். வெளியூர் வெளிமாநில பயணம், கடல் கடந்த பயணங்களால் அனுகூலமும் ஆதாயமும் மேம்படும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் நல்ல விதமான அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். இளைய மூத்த சகோதர உடன்பிறப்புகளால் ஆதாயம் உருவாகும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழலும் உண்டு. சிறிய விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பிக் கொள்வீர்கள். வருகிற பிரச்சனைகளை சமாளிக்கும் மனப்பக்குவமும் ஒரு புறம் இருக்கும். குறிப்பாக சில காரியங்கள் தொடக்கத்தில் தடை ஏற்பட்டாலும் பின்னர் நன்றாக நடந்து முடியும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமாக அமையும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வேலைப்பளு, கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிக்க வேண்டிய தன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் சிறப்பினை கொடுக்கும். உறவுகள், அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்ல விதமாக நடக்கும். மனதளவில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீர்கள். நிச்சயமான முறையில் மாற்றங்கள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். குறிப்பாக இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷமான அணுகுமுறைகளை கொடுக்கிற தினமாக, மகரத்திற்கு மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கு இன்றைய தினம் எப்படிப்பட்ட நாளாக அமையிருக்கிறது? எதிர்பார்ப்புகளும் குறிக்கோள்களும் ஒன்று சேர நல்ல விதமான முறையில் நடந்தேறுகிற தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். 7ஆம் பாவகம் சிறப்பாக இருக்கிறது. ராஜயோகாதிபதியினுடைய தொடர்பினால 6ஆம் பாவமும் அபாரமாக இருக்கிறது. புதிய வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை அமைப்புகள் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். எந்த சூழலிலும் உங்கள் வேலையை செய்து முடிப்பதில் கூடுதலாக ஆர்வம் காட்டுவீர்கள். உடல் நலம் மேம்படும். நல்லதொரு உணர்வுபூர்வமான செயல்பாடுகளில் வெற்றிகரமான தன்மைகள் உண்டாகும். எதிலும் சாமர்த்தியமாக இருப்பீர்கள். மன வருத்தம் ஏற்பட்டு விலகும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. குறிப்பாக பணத்தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளிக்கும் வல்லமை உருவாகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மறையும். எதையும் சமாளிப்பீர்கள். யதார்த்தமான அணுகுமுறையோடு இருப்பீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்ட மாட்டீர்கள். குறிப்பாக குடும்பத்தில் சுமூகமான சூழல் காணப்படும். குடும்ப உறவுகளுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டி வரும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து போவது சிறப்பினை கொடுக்கும். குழந்தைகளை அவர்களின் போக்கிலேயே விட்டுப் பிடிப்பது நன்மையை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் கவனமாக இருப்பது சிறப்பினை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை மிக யதார்த்தமான சூழலோடு எதிர்ப்புகள் விலகுகிற நாளாகவும், கடன் தொல்லை நீங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். கோர்ட்டு கேசு, வம்பு வழக்குகளில் மிக சங்கடமாக இருந்து வந்த சூழல்கள் மாறி சாதகமான தன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அனுகூலமும் இளைஞர்களுக்கு ஆதாயமும் ஏற்படும். அரசியல்வாதிகள் தடைகள் விலகப் போகிறீர்கள். குறிப்பாக எல்லாவற்றிலும் உற்சாகமான மனநிலையை இன்றைய நாளில் கலைத்துறை என்பர்கள் பெற இருக்கிறீர்கள். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுவது நல்லது. புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகளும் நல்லதொரு எதிர்பார்ப்புகளும் எப்படி இருக்கிறது? நல்லதொரு உற்சாகமான மனநிலையோடு உறுதித்தன்மையும் மிகுந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். எல்லாவிதமான பொருளாதார நலனும் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சங்கடமான அணுகுமுறைகள் மறையும். உங்களுடைய வேகமான செயல்பாடு அனைவராலும் புகழப்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு உற்சாகமான மனநிலையும் உறுதித்தன்மையும் மேம்படும். எல்லா விதமான நிகழ்வுகளிலும் யதார்த்தமான அணுகுமுறைகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமான முறையில் நடக்கும். அனைத்து அனுகூலங்களும் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளும் நிறைவாக நடக்கின்ற தினமாக
அனைத்திலும் மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. குறிப்பாக உற்சாகமாக காணப்படுவீர்கள். குடும்பத்தின் மீது பாசமாக இருப்பீர்கள். குலதெய்வ அனுக்கிரகமும் அதிர்ஷ்டமும் தேடி வரும். விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமாக சிறப்பான பலன்கள் நிறைய நடக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்ப்பு விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டு. பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சகோதரர்களோடு இருந்து வந்த மனவருத்தங்கள் விலகும். கோபம் படபடப்பு நீங்கும். எதிர்பாராத செலவு உண்டாகலாம். ஏற்றம் மிகுந்த தன்மைகள் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும். மாற்றங்கள் உருவாகும். தாயின் உடல் நிலையில் நல்லதொரு கவனம் தேவை. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பணவரவு தடைபட்டாலும் சிறப்பான முறையில் வந்து சேரும். வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலக பொறுப்புகளை கூடுதலாக கவனிக்க வேண்டியிருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் கையாளுகிற அன்பர்கள் அந்த நேரங்களில் சில சிக்கலோ மாற்றங்களோ ஏற்படும். உஷாராக இருப்பது சிறப்பு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் உண்டு. எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆதாயமும் அனுகூலமும் சாதகமான தன்மைகளும் நிறைந்த தினமாக மீனராசி என்பர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பு உயர்கிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.